மக்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான வீடியோ தான். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனவ கிராமமாகிய செருதூர், வெள்ளப்பள்ளம், அக்கரைப்பேட்டை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொழில் போயிருக்காங்க. தடச்சோலை தொழிலுக்கு. தொழிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா போட்டு, அதாவது அவங்க சின்னோண்டு போட்டில் ஸ்பீட் இன்ஜினில் போட்டு நம்ம மீனவர்கள் ரொம்ப தாக்கிட்டாங்க. கத்தி, அருவா, ராடு எடுத்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம பைப்பர் போட்டில் உள்ள ஜாமான், டீசல் ஓஸு, டீசல், அது மட்டும் இல்லாமல் பாதி வலை எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அடித்து மண்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க. ரொம்ப அடிபட்டுடுச்சு அவங்களுக்கு. அரசு மருத்துவமனையில் தான் வச்சுக்கிறாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்குறதுக்கு வர மாதிரியே நம்மளே அடித்து நம்ம பொருளையும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதே போல் வீடியோ பார்க்கணுன்னா நம்ம பேஜ் ஆஃப் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. அதுலேயும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்ம பேஜுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். கோடியரகரில் வலை போட்டிருந்தோம். வலை போட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு சின்ன பைப்பர் போட்டு மாதிரி தெரிஞ்சிச்சு. வலையை வரன்னு அவுத்து விட்டுட்டு நம்ம ஊரை பக்கம் ஓடியாந்துட்டு இருந்தோம். ரன்னிங்கில் போட்டு ஸ்லோவில் ரன்னிங்கில் ஓடியாந்துட்டு இருந்தோம். போட்டு ஸ்பீடாக வர நாங்கள் 2 இன்ஜினாக வச்சு ஓடியாந்துட்டு இருந்தோம். இன்னொரு போட்டும் பின்னாடியே வந்துட்டாங்க. 2 போட்டும் சைடில் அணைச்சாங்க. சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை சாப்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ரன்னிங்லேயே தான் வந்துட்டு இருந்தோம், ஸ்லோ பண்ணாமல். அதுக்கப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது தடி, கம்பு, அருவா எல்லாம் எடுத்து காட்ட ஆரம்பித்தாங்க. தடியால் இன்ஜினை பிடிச்சிட்டு வந்த எங்களை அடிச்சுட்டே இருந்தாங்க. முடிஞ்சளவு தடுத்து பார்த்தோம், முடியலை. மண்டையில் தடியால் அடிக்கவும் ரத்தம் அதிகமாக போகும், மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. இன்ஜினை ஸ்லோ பண்ணிட்டோம். ஸ்லோ பண்ணவும் 2 போட்டு ஆளுங்களும் போட்டில் ஏறிட்டாங்க. ஏறி செல்லு, ஜிபிஎஸ், வாக்கி டாக்கி, உள்ளே இருந்த டூல்ஸு ஜாமான், அடுப்பு, மொத்த ஜாமானையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு இன்ஜினில் ஓசிஸ்லாம் வெட்டி போட்டுட்டு போயிட்டாங்க. இன்னொரு இன்ஜினுக்கும் வெட்ட போனாங்க. கரையை போய் சேர முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட கெஞ்சினால அதை வெட்டாமல் விட்டுட்டு போனாங்க. வலையும் போட்ட தவிர்த்து பாக்கி மொத்த ஜாமானும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த 2 நாடு 2 அரசாங்கமும் சேர்ந்து சுமூகமாக பேசி எங்களை மாதிரி மீனவர்களுக்கு நிம்மதியாக தொழில் பண்ணுற மாதிரி ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.